கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஜூன் மாத நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த ஜூன் மாதத்துடைய கிரகநிலைகள் பார்க்குறோம். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதத்துடைய 19ஆம் தேதி ஒரு ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு அந்த மாச துவக்கத்தில் இருக்க. இந்த மாசத்துடைய 15ஆம் தேதி வாக்கில் அவர் மிதுன ராசிக்கு போயிடுறார். மிதுன ராசியில் புதன் பகவானும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் சேரப்போகிறார்கள். அதே போல குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி 1:57 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள் பிரவேசமாகிறார். திருக்கணிதப்படி அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஜூன் மாதம் முழுவதும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் புதிய புதிய திட்டங்கள் விஷயங்களை செயலாக்க முனைவார். அதிகாரிகளோடு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துவார். மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் தமிழக முதல்வர் விஜய் பொதுமக்களுக்கு நல்லது தரக்கூடிய பல விஷயங்களை செய்ய போகிறார். அதே போல பொதுமக்களுடைய போராட்டம், இந்திய தேசத்திலே ஆங்காங்கே பொதுமக்களுடைய போராட்டம் நடக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. என் அன்பான கடகராசி நேயர்களே, ஜூன் மாசத்துல 4 பெரிய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல நடக்க போகுது. முதல் விஷயம், பினான்சியலா பெரிய growth உங்களுக்கு வரப்போகுது. இது ஃபர்ஸ்ட் விஷயமா வச்சுக்கோ. எப்படி சார் growth திடீர்னு வரும் அப்படின்னா, ஜூபிட்டருடைய டிரான்சிட். இதனால் வரைக்கும் 12th பிளேஸ்ல இருந்த ஜூபிட்டர் நிறைய விரயம், நிறைய செலவு, நிறைய குடும்ப பிரச்சனை, வீட்டு பெரியவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, நிறைய ப்ராப்ளத்தை தான் நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஈவன் மேரிட்டல் லைஃப்ல கூட நிறைய ப்ராப்ளம், லவ் ஃபெயிலியர், இதெல்லாம் கடகராசிக்கு இருந்துச்சு. இப்போ ஜூபிட்டருடைய டிரான்சிட் உங்க ராசிக்குள்ள ஜூன் மாதம் 1ஆம் தேதியே வந்துடுது. நைட்டு 1:57 அப்படி டிரான்சிட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட், உங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது. இது ஒரு நல்ல விஷயம். பெரிய அளவுக்கு பண வருமானம் வரும். இதனால வரைக்கும் எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இது பிளஸ் ஒன். ரெண்டாவது விஷயம், ஃபேமிலி. ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் கடகராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை குடும்பத்தில் நடக்கும். குடும்பத்து பெரியவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வெல்விஷர்ஸ், இவங்க இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்குரிய முயற்சிகள் இறங்குவாங்க. ஸோ பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர போகிற ப்ளஸ் இந்த மாதம் நடக்குது. இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது, ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஜூன் மாதத்தில். ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருப்பீங்க, சரியான வரனே அமையலைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ சரியான வரன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையும். இது இந்த ப்ளஸ்னால உங்கள் லைஃப் அடுத்த கட்ட உயர்வுக்கு போக போகுது. இது மூணாவது. நாலாவது, ஃபாரின் விஷயங்களில் நீங்கள் ஒரு பெரிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சி சரியாக அமையலை. அது நீங்கள் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போகணும்னு நினைச்சாலும் சரி, பிஸ்னஸுக்காக ஃபாரின் போகணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு வேலை விஷயத்துக்காக நினச்சிருந்தாலும் சரி, நிறைய தடைகள் இருக்குதுன்னா அந்த தடைகள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். பாக்கியாதிபதி குரு ராசியில் உட்கார்றார். ரொம்ப சூப்பர். ஸோ இந்த 4 விஷயங்களும் ப்ளஸ்ஸு. எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஜூபிட்டருடைய டிரான்சிட் ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையை சொல்லுது. அதாவது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது செகண்ட் பாயிண்ட். இதெல்லாம் கேட்டிங்கன்னா சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குங்கிறது செகண்ட் பாயிண்ட். இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். டாக்டர்ஸுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்கள் ஒரு பரபரப்பாகவே இந்த மாதம் இருப்பீங்க. ரொம்ப பரபரப்பு இருக்கும். நாள்தோறும் ஒரு பரபரப்பு கூடிக்கொண்டே போகுமே தவிர குறையக்கூடிய அம்சங்கள் இல்லை. லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசியை நோக்கி சுக்கிரன் வருகிறார். அப்படிங்கிற இந்த காலகட்டமெல்லாம் ஆகும்போது சிலருக்கு கண்களில் சில பாதிப்பு இருக்கலாம். அந்த கண் பாதிப்புக்கு, வலது கண்ணில் சிலருக்கு பாதிப்பு தெரியும். அந்த பாதிப்பிற்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரம் ஈகோ கிளாஷ் குடும்பத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ பிஸ்னஸில் பெரிய டெவலப்மெண்ட், எஜுகேஷனில் டெவலப்மெண்ட் இந்த மாதம் நல்லா இருக்கு. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கழுகுமலை கழுகாச்சல மூர்த்தியை வழிபடுங்க. அவரை வழிபாடு செய்வது பெரிய வெற்றியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல மாதம். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ரெண்டாவது விஷயம், ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் கடகராசிக்காரங்க இந்த மாதம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை குடும்பத்தில் நடக்கும். குடும்பத்து பெரியவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வெல்விஷர்ஸ், இவங்க இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்குரிய முயற்சிகளில் இறங்குவாங்க. ஸோ பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரப்போகிற ப்ளஸ் இந்த மாதம் நடக்குது. இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது, ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். இந்த ஜூன் மாதத்தில் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருப்பீங்க, சரியான வரனே அமையலைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ சரியான வரன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையும். இது இந்த ப்ளஸ்னால உங்கள் லைஃப் அடுத்த கட்ட உயர்வுக்கு போக போகுது. இது மூணாவது. நாலாவது, ஃபாரின் விஷயங்களில் நீங்கள் ஒரு பெரிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சி சரியாக அமையலை. அது நீங்கள் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போகணும்னு நினைச்சாலும் சரி, பிஸ்னஸுக்காக ஃபாரின் போகணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு வேலை விஷயத்துக்காக நினச்சிருந்தாலும் சரி, நிறைய தடைகள் இருக்குதுன்னா அந்த தடைகள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். பாக்கியாதிபதி குரு ராசியில் உட்கார்றாரு. ரொம்ப சூப்பர். ஸோ இந்த 4 விஷயங்களும் ப்ளஸ்ஸு. எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஜூபிட்டருடைய டிரான்சிட் ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையை சொல்லுது. அதாவது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது செகண்ட் பாயிண்ட். இதெல்லாம் கேட்டிங்கன்னா சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குங்கிறது செகண்ட் பாயிண்ட். இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். டாக்டர்ஸுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்கள் ஒரு பரபரப்பாகவே இந்த மாதம் இருப்பீங்க. ரொம்ப பரபரப்பு இருக்கும். நாள்தோறும் ஒரு பரபரப்பு கூடிக்கொண்டே போகுமே தவிர குறையக்கூடிய அம்சங்கள் இல்லை. லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசியை நோக்கி சுக்கிரன் வருகிறார். அப்படிங்கிற இந்த காலகட்டமெல்லாம் ஆகும்போது சிலருக்கு கண்களில் சில பாதிப்பு இருக்கலாம். அந்த கண் பாதிப்புக்கு வலது கண்ணில் சிலருக்கு பாதிப்பு தெரியும். அந்த பாதிப்பிற்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரம் ஈகோ கிளாஷ் குடும்பத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ பிஸ்னஸில் பெரிய டெவலப்மெண்ட், எஜுகேஷனில் டெவலப்மெண்ட் இந்த மாதம் நல்லா இருக்கு. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கழுகுமலை கழுகாச்சல மூர்த்தியை வழிபடுங்க. அவரை வழிபாடு செய்வது பெரிய வெற்றியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்ல மாதம்.